சார் திரு எஸ்.ஜி. சூர்யா, இரண்டு விஷயங்கள். இப்போ இவங்க எல்லாம் அப்போ நடந்தது இப்போ பேசுகிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு குறித்த விவாதம் இரண்டு. அதாவது கருணா சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் வச்சு பேசுங்கன்னு முதல் ரவுண்ட்லேயே நான் நிறைய தரவுகளை கொடுத்தேன். இப்போ இன்னும் 2 தரவுகள் கொடுக்குறேன். முதல்ல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து வருடம் கஸ்டோடியல் டெத், அதாவது காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய கொலைகள் படுகொலைகளை பற்றின அறிக்கைகளை சமர்ப்பிக்கும். 2022-23 திமுக ஆட்சியில் ஒரு ஆண்டில் மட்டும் ரிப்போர்ட்டட் கஸ்டோடியல் டெத் வந்து 21. அதாவது 21னா சென்னையில் விக்னேஷ், சேலமில் மணிகண்டன், திருவண்ணாமலையில் சுப்பிரமணி, மதுரையில் வினோத்னு இந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேலான கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்தது நம்ம பார்க்குறோம். இப்போ அதை நீங்கள் மறுக்கிறீர்களா? அதிமுக ஆட்சியில் ஒன்று நடந்ததுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணீங்க. இப்போ இவ்வளோ கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்குதுன்னா இதில் இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க? ரிப்போர்ட்டட் மட்டும்தான் இவ்வளோ அன்ரிப்போர்ட்டட் நிறைய இருக்குன்றாங்க. அதை பற்றி சமூகத்தை உலுக்குனது ஒரு சம்பவம், அதில் உயிரிழந்தது 2 பேர் அப்பாவிகள். இப்போ இந்த 21 பேர் ஒரு வருடத்தில் இறந்தவர்கள் யாரு? நான் வாசிச்சிருந்த 4 பேர் யாரு? அதற்கு என்ன நியாயம் கிடைக்கும்? இருந்தாலும் அது யார் பொறுப்பு? அதே மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ தமிழக அரசு வந்து இந்த ஸ்டேட் அட்டானமி மாநில உரிமைக்குழுன்னு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜோசப் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்காங்க. இதே ஜோசப் அவர்களும் நாகரத்னா நீதிபதி அவர்களும் ஏப்ரல் 28, 2023 அன்று ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஹேட் ஸ்பீச், வெறுப்புணர்வு பேச்சை யார் பேசினாலும் காவல்துறையினர் கம்ப்ளைண்ட் வாங்கணும்னு வெயிட் பண்ணாம சுவமோட்டா நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுங்கன்றாங்க. இப்ப பொன்முடி அவர்கள் முக்கியமான புள்ளியை தொட்டார். லாவண்யா விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் பேசினது இது ஒரு மத கன்வர்ஷனுக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பொறுப்பேற்று அந்த பேச்சை பேசிய கட்சி தலைவர் ஏதாவது விளக்கம் கொடுத்தாரா? இல்லை மன்னிப்பு கோரினாரா? பதில் சொல்றேன். இல்ல கட்சி தலைமை இவ்வாறு பேசக்கூடாது. பதில் சொல்றேன். என்னுடைய ரவுண்ட்ல என்னுடைய பேச விடுங்க. இப்போ பொன்முடி அவர்களை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றதுன்னா மிக மிக மோசமான ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றாங்க. பிஎன்எஸ் செக்ஷன் 196 பிரகாரம் வழக்கு போடுங்க சொல்றாங்க. இன்று வரைக்கும் தமிழக காவல்துறை வழக்கு போடவில்லை. மாறாக அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கு பதிலாக ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு ரொம்ப சாஃப்டா அப்ரோச் பண்றாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் நீங்கள் அமைத்த ஜோசப் அவர்கள் கொடுத்த தீர்ப்பிற்கு எதிராக உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன, சட்டத்திற்கு புறம்பாக உங்களுடைய நடவடிக்கை இருக்கின்றன. இப்போ வேற யாராச்சும் ஒரு சாமானியர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பேசினா கூட உடனடியாக வழக்கு பதிவு செய்து இரவோரிரவாக கைது செய்யக்கூடிய காவல்துறை, ஒரு அமைச்சரே இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யும் போது அதை உயர்நீதிமன்றம் மிக கடுமையாக தண்டித்திருக்கும் போது இன்று வரை எஃப்ஐஆர் ஆச்சு ஃபைல் செஞ்சிருக்கீங்களா நீங்க காமிக்கணும். அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி நம்ம நம்ப முடியும்? உயர்நீதிமன்றம் கண்டித்து கூட ஒரு அமைச்சர் மீது வழக்கு கூட பதிவு செய்யாத இந்த காவல்துறை, இந்த தமிழக அரசு, இவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவார்கள் என்று எப்படி மக்கள் நம்புவது? அதற்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு மீதி விஷயங்கள் நீங்க வந்து அப்ப நடந்தது இப்ப நடந்தது இன்று திமுக ஆட்சியை குறை சொல்வதற்கு உங்களுக்கு பயமாக இருக்கின்றதா? இப்ப ராஜா பற்றியும் அண்ணாமலை வேங்கை வயல் குறித்து திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு? பதில் சொல்றேன். இப்போ இவர் வில்சன் அவர்கள் சொன்னார் இல்லையா, வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றம் அளிக்கின்றது, புகார் கொடுத்தவர்கள் மீதே அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது அதிர்ச்சியை அளிக்கின்றது. திருமாவளவன் சொல்றாரு, சிறப்பு நீதிமன்ற குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தை கட்சிகள் தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விசிக வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதாவது உங்கள் கூட்டணி கட்சி தலைவரே உங்கள் சிபிசிஐடி விசாரணை மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐயிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது உங்கள் கூட்டணி கட்சியே சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குன்னு சொன்ன விஷயத்தை நாங்க சொன்னா நாங்க எதிரி ஆயிடுறோமா? அதனால சொல்லக்கூடிய விஷயத்திற்கு தரவுகளோடு பதில் முடிஞ்சா கொடுங்க. வேணும்னே வாட்ஸ்அப் பிரச்சாரம், நான் சொன்ன இந்த கணக்குகள்லாம் எந்த திருமாவளவன் அவர்கள் சொன்னது வாட்ஸ்அப்ல வந்துச்சா? அவர் சொன்ன அறிக்கை, அவர் கொடுத்த பத்திரிகை பேட்டி, அதுல இருந்து நான் கோட் பண்றேன். இதுவரைக்கும் அவர் கேட்ட கேள்வி அண்ணாமலைக்கு நீங்க விளக்கம் சொல்லல. அவரு சார் ஏதோ சொல்றாரு. அவரு சொல்லுங்க தெரியுமா? ஒரு நிமிடம் திரு எஸ்.ஜி. சூர்யாவுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஹேட் ஸ்பீச் தப்பு, யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சொன்ன கருத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு பொன்முடி. அதான் யாரும் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட் சொன்னாங்க, நாங்க அந்த மறுப்பெல்லாம் நாங்கள் கவனிக்க மாட்டோம், அப்பாலஜிலாம் கவனிக்க மாட்டோம், கேஸ் போடணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நாட்டில் வந்து எலெக்ஷன் சமயத்துல ஹேட் ஸ்பீச் பண்ணுனாங்கிறதுக்காக வேண்டி இந்த நாட்டு பிரதம மந்திரி மேல எந்த போலீஸ் நடவடிக்கை எடுத்தது? அவர் ஹேட் ஸ்பீச் பண்ணலையா? அவர் என்னென்ன பேசினார்னு சொல்லட்டுமா?
அவர் சொன்னாரு, உங்ககிட்ட 2 பசு இருந்ததுன்னா வெளிநாட்டுல இருந்து இங்க உள்ள வந்திருக்கான் பாருங்க, அவனுக்கு 1 பசுவை தூக்கி கொடுக்கணும்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது அப்படின்னு அவர் சொன்னது உண்மை. இந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய பாஜக தலைவர் வந்து நாங்க 80 பேர் நீங்க 20 பேர் மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னது உண்மை. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதனால these are all India prevalent ills, நோய்கள் எல்லாரும் பக்கம் தான் நம்ம சொல்லணும். இதை அதாவது இல்ல ஒரு நிமிஷம், அதாவது அருணா ஜெகதீஷ் இல்ல மற்றவங்க நேரம் குறைவு இல்ல மற்றவங்க நேரம் குறைவு திருவாணியை குறிக்கிட்டீங்க. இல்ல நீங்க நிறைய கேள்வி முன் வச்சிருக்கீங்க. எனக்கு நிறைய சுருக்கமா குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. மூன்று விதமான படுகொலைகள் இங்க சுருக்கமா சொல்லுங்க. இந்தியா முழுக்கவே மத ரீதியான மத வெறுப்பு அரசியல் மூலமாக, மத வெறியின் மூலமாக படுகொலை நடக்குது. சாதி வெறி மூலமாக, சாதி வெறுப்பின் அடிப்படையில் படுகொலை நடக்குது. மூன்றாவது படுகொலைகள் வந்து பதற்றத்தை உருவாக்கக்கூடிய கும்பல் படுகொலைகள். நீங்கள் மாட்டுக்கறி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நடத்துகிற படுகொலைகள் வந்து கும்பல் படுகொலைகள். இதில் வந்து இந்தியா முழுக்க வந்து நீங்கள் வந்து இதில் பார்க்க முடியும். மாட்டை வந்து வண்டியில் ஏற்றிட்டு போனாங்கன்னு சொல்லி அடித்து, தலித்துகளை அடித்து கட்டி வச்சு அவர் மிக மோசமாக வந்து வீடியோ எடுத்து பண்ண கொடுமை இருந்தது. நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடித்த சம்பவங்கள் இருக்குது. இதில் சொல்கிறேன். இவர் வேங்கவயல் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க, அண்ணன் வில்சன் இவரும் பேசுகிறாங்க. இந்த வேங்கவயலுக்கு பின்னாடி இருக்கிற வெறுப்பரசியல் இருக்குல்ல, தலித்துகள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து குளத்தில் இறங்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, செருப்பு போட்டு போகக்கூடாது, இந்த சாதிய கொடுமை, இந்த வர்ணாசிரமத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக நீண்ட காலமாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்கள், வைகுண்ட சாமி அவர்கள் எல்லோரும் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் வந்து சாதி இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் சொல்கிறது கருத்தியல் ரீதியாக பேசுகிறேன். யார் மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை. ஆனால் வெறும் வேங்கவயலை சொல்லும் போது விடுதலை சிறுத்தைகள் அறிக்கை, எங்கள் தலைவர் திருமாவளவன் அவருடைய அறிக்கை சொல்கிறீங்களா, இதுக்கு பின்னாடி காலங்காலமாக எதுக்காக அதை கொட்டினாங்க? தலித்து வேற குடியிருப்பில் நீங்கள் கொட்டிட முடியுமா? அக்கரகாரத்தில் போய் நீங்கள் கொட்டிட முடியுமா மலத்தை வந்து? அப்போ இங்கே ஏன் கொட்டுறீங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற வர்ணாசிரமம் என்ன? அப்போ இந்த பின்னணி வந்து ஒரு மிக மிக மோசமான வெறுப்பரசியல். இந்த வெறுப்பரசியல் தான் சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடியது. இந்த சமூக பதற்றத்தின் மூலமாக தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். முதலமைச்சர் மிக தெளிவாக சொன்னார். காஷ்மீர் பிரச்சனை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், இங்கே அப்படி நடக்கலைங்கிறார். இவ்வளவு பதற்றத்தை உருவாக்க முயற்சி நாங்கள் பாஜக 2020 ஜனவரி 1 ரொம்ப முக்கியமானது. கீழே இதில் வந்து நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கிற பாலக்கரையில் விஜய் ரகுங்கிற ஒருத்தர் வந்து பாஜக படுகொலை செய்யப்படுறாரு. உடனே ஹெச்ராஜ் என்ன பதிவு போடுறாருன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதி கொண்டுட்டாங்கன்னு சொன்னார். மிட்டாய் பாபுன்னு ஒருத்தர் அது வந்து காதல் திரும்ப மடைமாற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. சட்டம் ஒழுங்கு குறித்த இந்த விவாதத்தில் திரு பொன் வில்சன் ஆகட்டும், தம்பி சூர்யாவாகட்டும் ரொம்ப பொறுப்புடன் இதை அணுகுனாங்க. இதில் வந்து ஒரு தனிப்பட்ட வன்மத்தையோ தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளையோ அவர் காட்டவில்லை. ஏன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியே இதெல்லாம் என்ன இதற்கு அதுக்கான விளக்கங்களை கேட்குறாங்க. உண்மை இதில் எல்லாத்துக்குமே உளவுத்துறை ஃபெயிலியர், நீங்கள் உளவுத்துறை பண்ணியிருக்கலான்னு பாலகிருஷ்ணன் சார் சொல்லும்போது அதை அந்த சட்டம் ஒழுங்கு 2 கேட்டகரைஸ் பண்ணார். ஒன்று வந்து தனிப்பட்ட பிரச்சனைகள், இன்னொன்று வந்து நாம் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம் என்று. உண்மைதான், அதை நாம் நினைத்திருந்தால் தடுக்க வேண்டும். அதற்கு இன்னும் நம்ம முனைப்பு காட்ட வேண்டும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கில் மிகச் சிறப்பான மாநிலமாக இருந்தாலும் இன்னமும் சிறப்பான மாநிலமாக்குவதற்கு there is always a scope for excellence. அது உண்மைதான், அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். கஸ்டோடியல் டெட் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அது என்னதான் கஸ்டடியில் இறப்பவர்கள் வந்து குற்றவாளிகளாக இருந்தாலும் அதில் அங்கே போய் அவர்கள் இறக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் அதை வந்து நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஆனால் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். யார் யாரெல்லாம் வந்து பிஜேபி சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் ஆடிட்டர் ரமேஷ் ரொம்ப முக்கியமான மனிதர். அடுத்தது மாநில செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி, டாக்டர் அரவிந்த் ரெட்டி, பரமக்குடியில் முருகேசன். நான் சின்ன பட்டியலில் நிறைய நீண்ட பட்டியல் கொஞ்சம் பேரை படிக்கிறேன். இந்து முன்னணி மாநில செயலாளர் வெள்ளையன், KPS சுரேஷ், அதுக்கப்புறம் இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலை செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில். அப்போ அதுவும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். ஏன்னா அதிமுக அதை நான் பொறுப்பாக்கல, ஆனால் அதுவும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். RSS அலுவலகத்தின் மீது வெடிகுண்டு வீசி 11 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் அதே மாதிரியான உளவுத்துறை ஃபெயிலியர் தான். இந்த மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில், எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த தூத்துக்குடியோ சாத்தான்குளமோ பொள்ளாச்சியோ யாரும் மறந்துட முடியாது. இப்போ பொள்ளாச்சி விஷயத்தில் வந்து இன்னும் 15 நாட்களில் தீர்ப்பு வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தொடர்ந்து 2 பெரிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் சுமந்தோம். ஒன்று லாவண்யாவுடைய மத மாற்றச்சிட்டு, அதுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே எங்கள் மீது அண்ணாமலை அவர்கள் உடனடியாக மாநில தலைவராக வந்த பிறகு கையில் எடுத்த முதல் விஷயம் ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா. அந்த ஹேஷ்டேக் போய் பார்த்தீங்கன்னா இவர்கள் பேசிய பேச்சு
கட்சி ஒவ்வொரு தலைவர்களும் அதுல கட்கி இருக்கக்கூடிய வெறுப்புகளை நம்ம இப்பயும் பார்க்கலாம். ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா ஹேஷ்டேக் பாருங்க நேயர்களே, அவ்வளவு இருக்கு. அதை பொறுமையாக கையாண்டு அதில் இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிபிஐ போய் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு வந்து அது எந்த மதமாற்ற ஆங்கிளும் கிடையாது.